ஓம் சாந்தி. 29/4/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய மிகவும் விலை மதிப்பற்ற ஜென்மம் ஆகும். இந்த ஜென்மத்தில்தான் நீங்கள் மனிதரில் இருந்து தேவதை ஆவதற்காக, தூய்மை ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கேள்வி: ஈஸ்வரனின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்ளும் குழந்தைகளின் முக்கியமான தாரணை என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் தங்களுக்குள் மிக மிக இனிமையாக பால் பாயசம் போல் இருப்பார்கள். ஒருபோதும் உப்பு நீராக இருக்க மாட்டார்கள். தேக அபிமானத்தில் உள்ள மனிதர்கள் தவறாக தலைகீழாக பேசுவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள். குழந்தைகளாகிய உங்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்க முடியாது. இங்கு நீங்கள் தெய்வீக குணங்களை தங்களுக்குள் தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு முதலில் கூறுவது என்னவென்றால், ஆத்தும அபிமானி ஆகுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். கீதை போன்றவற்றில் என்ன வேண்டுமென்றாலும் கூறப்பட்டிருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும். நான் ஞானக்கடலாக இருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கூறுகின்றேன். எந்த ஞானம்? சிருஷ்டியின், அதாவது நாடகத்தின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானத்தை கூறுகின்றார். இது ஒரு படிப்பாகும். சரித்திரம், பூகோளம் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் யாரும் சரித்திர பூகோளம் படிப்பதில்லை. அந்த பெயரையும் பயன்படுத்த மாட்டார்கள். சாது சந்நியாசிகள் அமர்ந்து சாஸ்திரங்கள் படிக்கின்றனர். இந்த தந்தை எந்த சாஸ்திரங்களையும் படித்து கூறுவதில்லை. உங்களை இந்த படிப்பின் மூலம் அவர் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குகின்றார். மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காகத்தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அவர்களும், அதாவது தேவதைகளும் மனிதர்கள்தான். இவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் பதீத பாவனரே வாருங்கள் என்று இங்குள்ளவர்கள் தந்தையை அழைக்கின்றனர். தேவதைகள் தூய்மையானவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மற்ற அனைவரும் அசுத்தமான மனிதர்கள் ஆவர். அவர்கள் தேவதைகளை நமஸ்காரம் செய்கின்றனர். அவர்களை தூய்மையானவர்கள் என்றும் தங்களை தூய்மையற்றவர்கள் என்றும் புரிந்து கொள்கின்றனர். ஆனால் தேவதைகள் எவ்வாறு தூய்மையானவர்களாக ஆனார்கள்? அவர்களை அவ்வாறு ஆக்கியது யார் என்று எந்த மனிதரும் அறியவில்லை. ஆக தந்தை புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில்தான் முயற்சி இருக்கிறது. தேக அபிமானம் இருக்கக்கூடாது. ஆத்மா அழிவற்றது. சமஸ்காரமும் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆத்மாதான் நல்ல அல்லது கெட்ட பழக்கங்களை எடுத்துச் செல்கின்றது. அதனால் தந்தை இப்போது கூறுகின்றார், ஆத்ம அபிமானிகள் ஆகுங்கள். தனது ஆத்மாவையும் யாரும் அறியவில்லை. எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ அப்பொழுது இருண்ட மார்க்கம் ஆரம்பமாகி விடுகிறது. அனைவரும் தேக அபிமானிகள் ஆகிவிடுகின்றனர் என்று தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் இங்கு யாரிடத்தில் வந்திருக்கிறீர்கள்? இவரிடம் அல்ல. நான் இவரிடம் பிரவேசமாகியுள்ளேன். இவரது பல பிறவிகளின் கடைசியானது இந்த தூய்மையற்ற பிறப்பாகும். பல பிறவிகள் என்றால் என்ன என்பதையும் கூறியிருக்கின்றார். அரைக்கல்பம் தூய்மையான பிறப்பு, அரைக்கல்பம் அசுத்தமான பிறப்பு. ஆக இவரும் தூய்மையற்றவர் ஆகிவிட்டார். பிரம்மா தன்னை தேவதை என்றும் ஈஸ்வரன் என்றும் சொல்லிக் கொள்வதில்லை. பிரஜா பிதா பிரம்மா தேவதையாக இருந்தார் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். அதனால்தான் பிரம்மா தேவதாய நமக என்று கூறுகின்றனர். தூய்மையற்ற நிலையிலிருந்த பிரம்மா பல பிறவிகளின் கடைசியில் தூய்மையாகி தேவதையாக ஆகின்றார் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் பிரம்மா குமாரர் குமாரியாக இருக்கிறீர்கள். நீங்களும் பிராமணர்கள் எனில் இந்த பிரம்மாவும் பிராமணர் ஆவார். இவரை தேவதை என்று கூறுவது யார்? பிரம்மா பிராமணர் என்றுதான் அழைக்கப்படுவாரே தவிர தேவதை என்று அல்ல. பிரம்மா தூய்மையாக ஆகும் பொழுதும் இவரை தேவதை என்று கூறுவதில்லை. எதுவரை விஷ்ணுவாக
அதாவது லக்ஷ்மி நாராயணனாக ஆகவில்லையோ அதுவரை அவரை தேவதை என்று கூற முடியாது. நீங்கள் பிராமணிகளாக இருக்கிறீர்கள். உங்களை முதலில் சூத்திரரில் இருந்து பிராமணராக, பிராமணரிலிருந்து தேவதைகளாக நான் ஆக்குகின்றேன் என்று சிவபாபா கூறுகிறார். இது உங்களுடைய வைரத்திற்கு சமமான ஜென்மம் என்று கூறப்படுகிறது. கர்ம கணக்குகள் இருக்கவே செய்கின்றன. ஆக இப்போது தந்தை கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இந்த பயிற்சி செய்தால்தான் விகர்மங்கள் அனைத்தும் அழிந்து போகும். தேகதாரி என்று தன்னை புரிந்து கொண்டால் விகர்மம் விநாசமாகாது. ஆத்மா பிராமணர் அல்ல. சரீரத்துடன் இருக்கும் பொழுதுதான் பிராமணன், பிறகு தேவதை, முதலாவதாக ஆகி சூத்திரனாக ஆகிறது. ஆக இப்போது தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி இருக்கிறது. இது எளிமையான யோகமாகவும் உள்ளது, எளிதிலும் எளிதாகவும் இருக்கிறது. சிலருக்கு மிக கடினமானதாகவும் தோன்றுகிறது என்று தந்தை கூறுகிறார். ஆத்ம அபிமானி ஆவதற்கு நேரம் ஏற்படுகிறது அல்லவா? நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: தனக்குள் சோதித்து கொள்ள வேண்டும். நான் தந்தையின் நினைவில் எந்த அளவு இருக்கின்றேன்? நான் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கின்றேன்? தெய்வீக குணங்களை எந்த அளவிற்கு தாரணை செய்திருக்கின்றேன்? எனக்குள் எந்த அவகுணங்களும் இல்லைதானே? எனது உணவு பழக்கம், நடத்தை அனைத்தும் கௌரவமாக இருக்கிறதா? வீணான விஷயங்களை நான் பேசுவதில்லைதானே? பொய் சொல்லுவதில்லைதானே? இவற்றை தனக்குள் சோதித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நினைவின் சார்ட்டை அதிகப்படுத்துவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். தேக அபிமானத்திலிருந்து தூர விலகி இருக்க வேண்டும். தனது மனநிலையை ஒருமுகப்படுத்தி, அதாவது ஏக்ரஸ் நிலையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். வரதானம்: 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களை தங்கள் சேவாதாரியாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய மாயையை வென்ற சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. விளக்கம்: எப்படி சத்யுகத்தில் விஸ்வ மகாராஜா மற்றும் விஸ்வ மகாராணியின் ராஜ ஆடையை தாசதாசிகள் பின்னால் தூக்கி எடுத்துக்கொண்டு நடப்பார்கள், அதேபோல சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் மாயையை வென்றவர்களாக சுயராஜ்ய அதிகாரி ஆகி பட்டங்கள் என்ற ஆடையினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால், இந்த 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களும் உங்கள் ஆடையை பின்னாலிருந்து தூக்கிக் கொண்டே வருவார்கள். அதாவது அவர்கள் உங்களுக்கு அடிமையாக ஆகிவிடுவார்கள். இதற்காக திடமான சங்கல்பம் என்ற பெல்ட்டை அணிந்து கொண்டு அதன் மூலம் பட்டங்கள் என்ற ஆடையை இறுக்கமாக ஆக்கிக்கொள்ளுங்கள். பல்வேறு ஆடைகள் மற்றும் அலங்காரத்தின் பொருட்கள் மூலம் அலங்கரிக்கப்பட்டு தந்தையின் கூடவே இருந்தீர்கள் என்றால், இந்த விகாரங்கள் மற்றும் தத்துவங்கள் பரிவர்த்தனை ஆகி சகயோகியாகவும் சேவாதாரியாகவும் உங்களுக்கு ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன்: எந்த குணங்கள் மற்றும் சக்திகளை வர்ணனை செய்கிறீர்களோ அவற்றின் அனுபவங்களில் மூழ்கிவிடுங்கள். அனுபவம்தான் எல்லாவற்றையும் விட பெரிய அத்தாரிட்டி ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: கம்பைன்ட் ரூபத்தின் நினைவின் மூலம் எப்பொழுதும் வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். சுயம் தங்களை தந்தையுடன் இணைந்திருப்பதாக நினைக்கும் பொழுது அழியக்கூடிய துணைவர்களை அமைத்து கொண்டு விடுவதற்கான எண்ணம் முடிந்து போய்விடும். ஏனெனில் சர்வசக்திமான் பாபா நமக்கு துணைவராவார். எப்படி சூரியனுக்கு முன்பு இருள் நிலைத்திருக்க முடியாதோ அதுபோல சர்வசக்திவானுக்கு முன்னால் மாயையின் எந்த ஒரு வீணான சங்கல்பமும் கூட நிலைத்திருக்க முடியாது.
எந்த ஒரு எதிரியும் கூட தாக்குவதற்கு முன்பு தனியாக பிரித்து விடுவார்கள். எனவே ஒருபோதும் தனியானவர் ஆகிவிடாதீர்கள். அதாவது தந்தையிடமிருந்து விலகி தனியானவர் ஆகிவிடாதீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.